பொது அறிவு. பகுதி 1. அறிவியல் ஒலி புத்தகம். அத்தியாயம் 3. தாவரவியல் பாடம் 1. வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். அறிமுகம். பொருள்களுக்கு இடையே சில வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் டைகோட்டாமஸ் அமைக்க இந்த ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் நாம் உற்று நோக்கி இனம் காண வேண்டியுள்ளது. இத்திறவுகோல் ஒரு குறிப்பிட்ட பொருளை விரைவாக இனம் கண்டு அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. வகைப்பாட்டியல் அறிவியல் அறிஞர்கள் முறையாக எளிதான வகையில் உயிரினங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலை பயன்படுத்தி வகைப்பாட்டியல் உருவாக்கப்படுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் என்றால் என்ன? உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஆகும். இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலின் சிறப்பு அம்சங்கள். ஒரு சிறப்பு அம்சம் ஒரு குழுவையே எளிதாக வேறுபடுத்திக் காட்டுகிறது. குறிப்பிட்ட ஒரு பண்பு உள்ளது அல்லது இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவை பிரிக்க முடிகிறது. இறுதியில் ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை இரண்டாவது நிலையை தொடர்கிறது. விலங்குகளை இரு பகுதிகளாக பகுத்தல். இரு பகுதிகளாக பகுத்தல் முறையில் கீழ்க்கண்ட விலங்குகளின் பட்டியலை வகைப்படுத்துக. நெருப்புக் கோழி, மயில், குரங்கு, புலி, தவளை, தேரை, ஆமை, பாம்பு, சுறா, தங்கமீன், எறும்பு, நண்டு, மண்புழு, அட்டை மற்றும் தட்டைப் புழு. 1. முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை என்பதைக் கொண்டு நாம் அவற்றை 2 குழுக்களாக பிரிக்கலாம். 2. உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் முதுகெலும்பு உள்ள விலங்குகளை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 3. இறகு அல்லது முடி, செதில்கள் போன்றவற்றின் வேறுபாடுகளின் அடிப்படையில் மேலும் அவற்றை வகைப்படுத்த முடியும். வகைப்பாட்டியலின் அடிப்படை. உயிரினங்கள் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. அவற்றை சிறிய தொகுப்புகளாக வகைப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. உயிரினங்களின் வகைப்பாடு என்பது அவற்றின் பண்புகளின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்குப் பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள் மற்றும் இரத்தம் அற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். மேற்கண்ட செயல்பாட்டில் சிறப்பு அம்சங்கள் மற்றும் பண்புகளின் அடிப்படையில் மாணவர்கள் ஒவ்வொரு பொத்தானை அதன் அளவு, துளை, வண்ணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். இதற்கு கண்டுபிடித்தல் என்று பெயர். பிறகு ஆசிரியர் மாணவர்களை பொத்தான்களின் அளவு, துளை, வண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவற்றை பிரிக்கச் சொல்கிறார். இதற்கு பிரித்தல் என்று பெயர். பொத்தானுக்களை பிரித்த பிறகு ஆசிரியர் மாணவர்களை அவற்றின் அளவு, துளை, வண்ணங்களின் அடிப்படையில் தொகுக்கச் சொல்கிறார். இதற்கு தொகுத்தல் என்று பெயர். கண்டுபிடித்தல், பிரித்தல், தொகுத்தல் வழியாக வகைப்படுத்துதல் செய்யப்படுகிறது. வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதல் என்பது உயிரினங்களைக் கண்டறிந்து குழுக்களாக பிரித்தல் ஆகும். நாம் வகைப்படுத்தும் பொழுது அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கின்றோம். நாம் பொருட்களை ஏன் வகைப்படுத்துகிறோம்? 1. பொருள்களுக்கு இடையிலான ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் வகைப்படுத்தலின் மூலமாக எளிதாக பிரித்தறிய முடிகிறது. 2. ஒத்த பண்புடைய பொருள்கள் ஒரே குழுவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த குழுவின் கீழ் வரும் பொருள்கள் குறைந்தபட்சம் ஒரு பண்பிலாவது ஒத்திருக்கும். 3. வேறுபட்ட பண்புகளை உடைய பொருள்கள் வெவ்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும்.
இந்த குழுக்களின் கீழ் வரும் பொருள்கள் பொதுவாக ஒரு பண்பிலாவது வேறுபட்டிருக்கும். 4. வகைப்படுத்துதல் நம்மைச் சுற்றி உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களை நன்கு புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. உதாரணமாக, புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்லது உயிரினத்தை வகைப்படுத்துவதால் அது மற்றவைகளோடு எவ்வகையில் தொடர்பு உடையது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வகைப்பாட்டின் அவசியம். உயிரினங்களை சரியாக இனம் கண்டறிய வகைப்பாட்டியல் தேவைப்படுகிறது. ஓர் உயிரினத்தின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியினை தெரிந்து கொள்ள உதவுகிறது. பல்வேறுபட்ட உயிரினங்களுக்கு இடையிலான தொடர்பினை உறுதி செய்ய உதவுகிறது. பல்வேறு புவியியல் பகுதிகளில் காணப்படும் உயிரினங்களின் தகவல்களைப் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. எளிமையான உயிரினங்களில் இருந்து சிக்கலான உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்பதைப் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. மரவடை பாக்டீரியா போன்ற சிறிய உயிரினம் முதல் நீலத்திமிங்கலம் போன்ற மிகப்பெரிய உயிரினம் வரை 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இருப்பதாக அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்து வகைப்படுத்தியுள்ளனர். வகைப்படுத்தப்பட வேண்டிய ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரினங்களின் தொகுப்போடு அதற்குரிய பரிணாம தொடர்பின் அடிப்படையில் ஒரு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. உயிரினங்களின் படிநிலை என்பதை நாம் கீழ்க்கண்டவாறு வரையறுக்கலாம். பிரிவுகளின் படிநிலை என்பது வகைப்பாட்டியல் பிரிவுகளை மற்ற உயிரினங்களோடு அவற்றிற்குள்ள தொடர்பினை இறங்கு வரிசையில் அமைக்கும் முறையே ஆகும். இந்த முறை லின்னேயஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதால் இது லின்னேயஸ் படிநிலை என்று அழைக்கப்படுகிறது. வகைப்பாட்டில் 7 முக்கிய படிநிலைகள் உள்ளன. அவையாவன: உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினமாகும். தாவரங்களின் வகைப்பாடு. தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவாத் தாவரங்கள் என 2 பெரும் கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பூவாத் தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை. பூக்கும் தாவரங்கள் விதைகளை உருவாக்குகின்றன. பூவாத் தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பினைப் பொறுத்து மேலும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை ஆல்காக்கள், மாஸ்கள் மற்றும் பிறனிகள் ஆகும். பூக்கும் தாவரங்கள் அவை உண்டாக்கும் கனியுறுப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பெர்ம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஆல்காக்கள். தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலை என வேறுபாடற்று காணப்படுகிறது. இதனை தாலஸ் என்கிறோம். இவை பெரும்பாலும் நீரில் வாழ்பவை. உடலமானது ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிழையினைக் கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக காரா. மாஸ்கள். தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடற்று காணப்படுகிறது. இவை நீரை விரும்புபவை. வாழ்க்கை சுழற்சியினை நிறைவு செய்ய இவற்றிற்கு ஈரப்பதம் அவசியமாகிறது. எனவே இவை இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஃபியூனேரியா. பிறனிகள். தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. இலைகள் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கும். நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலார் திசுக்கள் உள்ளன. அடிப்படையில் இவை நிலத்தில் முதலில் தோன்றிய நில வாழ் தாவரங்கள். இவை நிழலான, ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்பவை. எடுத்துக்காட்டாக அடியாண்டம். ஜிம்னோஸ்பெர்ம்கள். பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத் தன்மை உடையவை, பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகளை உடையவை. வாஸ்குலார் கற்றைகள் உடையவை. சைலத் திசுக்கள், சைலக் குழாய்கள் மற்றும் புளோயத் திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன. சூல்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை, எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை. திறந்த விதைகளை உடையவை. எடுத்துக்காட்டாக பைனஸ், சைகஸ் கூம்புத் தாவரம். எடுத்துக்காட்டாக பைனஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். தாவர உடலானது உண்மையான வேர்,
தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் என 4 அடுக்குகளைக் கொண்ட மலர்களை உருவாக்குவதால் இவை பூக்கும் தாவரங்கள் எனப்படுகின்றன. பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் சூல்கள் விதைகளாகவும் உருவாகின்றன. வாஸ்குலார் திசுவான சைலம் சைலக் குழாய்களையும் மற்றும் புளோயம் துணை செல்களையும் கொண்டுள்ளன. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் தற்காலத்தில் வாழும் தாவரங்களில் மிகவும் மேம்பாடு அடைந்தவையாகும். வித்திலைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. விதைகளில் ஒரு வித்திலையைக் கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் எனவும், எடுத்துக்காட்டாக நெல். 2 வித்திலைகளைக் கொண்ட தாவரங்கள் 2 வித்திலை தாவரங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக புளி. 5 உலக வகைப்பாட்டு முறை. 5 உலக வகைப்பாட்டு முறை ஆர்தேஜ் விட்டேக்கர் என்பவரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. இந்த 5 உலகங்கள் செல் அமைப்பு, உணவு ஊட்ட முறை, உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பு போன்ற குணாதிசயங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. மொனிரா உலகம் அனைத்து புரோகேரியோட்டு உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் அடங்கும். இவற்றில் உண்மையான உட்கரு இல்லை. நியூக்ளியார் சவ்வு மற்றும் சவ்வினால் சூழப்பட்ட நுண் உறுப்புகள் எதுவும் கிடையாது. பெரும்பான்மையான பாக்டீரியங்கள் வேறுபட்ட அல்லது பிற ஊட்ட முறையைச் சார்ந்தவை. சில பாக்டீரியங்கள் சுயஜீவி ஊட்ட முறையைச் சார்ந்தவை. பாக்டீரியங்கள் மற்றும் நீல பசும் பாசிகள் மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பாக்டீரியா நீல பசும் பாசி. புரோடிஸ்டா உலைம். புரோட்டிஸ்டா உலகத்தில் ஒரு செல் உயிரிகளும் சில எளிய பல செல் யூகேரியோட்டுகளும் அடங்கும். புரோட்டிஸ்டுகள் 2 முக்கிய குழுக்களாக உள்ளன. தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை. பொதுவாக இவை பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பாசியில் ஒரு செல் வகை மற்றும் பல செல் வகைகளும் அடங்கும். விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பெரும்பாலும் புரோட்டோசோவான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரோட்டோசோவாவிலமீபா, பாரமீசியம் போன்ற விலங்குகள் அடங்கும். பூஞ்சைகள் உலகம். பூஞ்சைகள் பெரும்பாலும் பல செல் உயிரிகள் ஆகும். யூக்கரிடிக் செல் அளமளப கொன்னேளவ. இவை தனக்குத் தேவையான ஊட்டப் பொருள்களை உணவுப் பொருள்களின் மீது செரிமான நொதியைச் சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகின்றன. பூஞ்சைகள் சாரணிகளாகவும் சிதைப்பான்களாக சிதைவைச் செய்யும் பூஞ்சைகள் அல்லது ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுகின்றன. மோல்டுகள், மில்டியூஸ், நாய்க்குடை காளான்கள், ஈஸ்டுகள் போன்றவை பூஞ்சை உலகத்தைச் சார்ந்தவை. தாவர உலகம். தாவர உலகம் பல செல் உயிரிகளான யூகேரியோட்டுகளைக் கொண்டவை. இவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துபவை. லிப்பிடுகள் எண்ணெய் அல்லது கொழுப்பின் வடிவமாகவும் சேமிக்கப்பட்ட உணவுகளாக உள்ளன. தாவர செல்களுக்கு குறிப்பிட்ட செயல்பாடுகள் உண்டு. அவை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துதல் மற்றும் பொருள்களை கடத்துதல் ஆகும். மாஸ்கள், பிறணிகள், கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் ஆகியவை தாவர உலகத்தில் அடங்கும். விலங்கு உலகம். விலங்குகள் யூகேரியோடிக் செல் உடைய பல செல் உயிரிகளாகும். இவை வேறுபட்ட ஊட்ட முறை கொண்ட உயிரினங்கள் ஆகும். விலங்கு செல்களில் செல் சுவர் இல்லை. விலங்கு உலகத்தில் பெரும்பாலான விலங்குகள் இடம் விட்டு இடம் நகரும் தன்மை கொண்டவை. மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள் மற்றும் மனிதன் உள்ளிட்ட பாலூட்டிகள் விலங்கு உலகத்தைச் சார்ந்த முதுகெலும்புள்ளவைகளாகும். மேலும் கடல் பஞ்சுகள், ஜெல்லி மீன்கள், பல தொகுதிகளைச் சார்ந்த புழுக்கள், நட்சத்திர மீன் மற்றும் பூச்சிகள் விலங்கு உலகத்தைச் சார்ந்த முதுகெலும்பற்றவைகளாகும். 5 உலக வகைப்பாட்டின் நிறைகள். இவ்வகைப்பாட்டின் அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் இயற்கையின் முறைப்படியும் அமைந்துள்ளது.
இந்த வகைப்பாடு செல்லின் அமைப்பு, உணவு ஓட்ட முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் பண்புகளை தெளிவாக குறிக்கின்றது. வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த உயிரினங்கள் மரபு வழியில் வகைப்படுத்தப்படுவதால் இதுவே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறை ஆகும். எளிமையான உயிரினத்தில் இருந்து சிக்கலான உயிரினம் வரை படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைவதை இது குறிக்கிறது. 5 உலக வகைப்பாட்டின் குறைகள். வைரஸ்களுக்கு இந்த வகைப்பாட்டில் முறையான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. பல செல் உயிரினங்கள் புரோட்டிஸ்டுகளில் இருந்து பல முறை தோற்றுவிக்கப்படுகிறது. அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. புரோட்டிஸ்டாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூகேரியோட்டிக் பண்பை கொண்டவை அல்ல. இருசொற் பெயரிடுதல். காஸ்பார்டு பாஹின் 1623ஆம் ஆண்டு உயிரினங்களை 2 சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். இதற்கு இருசொல் பெயரிடும் முறை என்று பெயர். இதனை 1753ஆம் ஆண்டு கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் செயல்படுத்தினார். இவரே நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இருசொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலக அளவில் பெயரிடும் முறை ஆகும். இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பேரினப் பெயரும் இரண்டாவதாக சிற்றினப் பெயருமாக 2 பெயர்களைக் கொண்டிருக்கும். ஆங்கிலத்தில் எழுதும் போது பேரினப் பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்திலும் சிற்றினப் பெயரின் முதல் எழுத்து சிறிய எழுத்திலும் எழுதப்பட வேண்டும். உதாரணம்: வெங்காயத்தின் இருசொல் பெயர் அல்லியம் சட்டைவம். அல்லியம் பேரினப் பெயர் சட்டைவம் சிற்றினப் பெயர் ஆகும். வட்டார மொழிப்பெயர் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அறியப்படும் ஒரு உள்ளூர் பெயராகும். இருசொற் பெயர் என்பது என்றும் மாறாத ஒரு உலகளாவிய பெயர் ஆகும். அறிவியல் அறிஞர்கள் புதிய உயிரினங்களை இனம் கண்டு அதனை குறிப்பிட்ட படிநிலையில் வைப்பதற்கு இருசொல் பெயரிடும் முறையும் வகைப்படுத்துதலும் உதவுகிறது. V2B புத்தகங்களை வாங்கிட 9442522243 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்.